நான் இப்பொழுது இன்றைய சூழலில் மனித உரிமை சவால்களும் மனித உரிமைகள் சவால்களும் மீறல்களும் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை கூற இருக்கிறேன். ஒரு மனிதன் மனிதனாக வாழ என்ன தேவை? பணம் வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, அல்லது மரியாதை வேண்டுமா? அந்த மரியாதையை உறுதி செய்வதற்கான அடிப்படையே மனித உரிமைகள். பிறப்பால் அனைவரும் சமம். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் விருப்பப்படி தன் கண்ணியத்துடன் தன் சுதந்திரத்துடன் வாழ ஒரு உரிமை உண்டு. ஒரு மனித உரிமை என்பது ஒரு சட்டம் மட்டுமல்ல, அது மனிதனின் உயிர் மூச்சு. அந்த உரிமை பிறர் கொடுப்பதும் அல்ல, மற்றொருவர் வாங்குவதும் அல்ல. அது மனிதன் பிறக்கும் போது இயல்பாய் கிடைக்கும் இயற்கை கொடை. இன்றைய சூழலில் மனித உரிமை சவால்கள் என்றால் சாதி வேற்றுமை, மதக்கலவரம், சுயமரியாதையை அவமதித்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, மூத்த குடிமக்கள் புறக்கணிப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்தில் சமத்துவமின்மை, கருத்து சுதந்திரம் அடக்கப்படுதல். இது மட்டுமல்ல, தொழில்நுட்பம் மனிதனை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் உரிமை பறிக்கப்படுகிறது. பாதுகாப்பு என்ற பெயரில் சுதந்திரமும் பறிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் மனித வாழ்வையை கேள்விக்குறியாக்குகிறது. இம்மீறல்களுக்கு பல சட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் மீறல்கள் புத்துயிர் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு பெற்றோர்கள் வேலைக்கு செல்லும் போது வீட்டில் தனிமையில் இருக்கும் குழந்தைகளின் வேலையை நிரப்புவது கைபேசியாகி விடுகிறது. அது பெற்றோர் அளிக்க வேண்டிய அன்பும் கவனமும் வழிகாட்டுதலையும் மாற்றுகிறது. மற்றும் பெற்றோரின் நேரடி வளர்ப்பு உரிமை அமைதியாக பறிக்கப்படுகிறது. இதனால் என்ன நடக்கிறது? திரை விளையாட்டுக்கு அடிமை, தவறான காணொளிகள் பார்ப்பது, நம்ப வைத்து சுரண்டல் மற்றும் மனநலம் பாதிப்பு, இவையெல்லாம் சட்டங்களில் தெளிவாக பேசப்படாத புதிய மனித உரிமை மீறல்களாகும். இதற்கான தீர்வுகள் பள்ளிகளில் டிஜிட்டல் நெறிமுறைகள் மற்றும் இணைய பாதுகாப்பு கல்வியினை வழங்க வேண்டும். பெற்றோருக்கு டிஜிட்டல் விழிப்புணர்வு தர வேண்டும். குழந்தைகளை இணைய குற்றங்களில் இருந்து காக்க சட்டங்களை உருவாக்க வேண்டும். குழந்தை பாதுகாப்பு எண் 1098 மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும். மேலும் இன்றைக்கு பெண்களை பற்றி சொன்னால் பெண்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இணைய குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான தண்டனைகளை அளிக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு டிஜிட்டல் கல்விகளை வழங்க வேண்டும். கல்வி, வேலை, ஆராய்ச்சி, நிர்வாகம், அதிகாரம் என அனைத்திலும் ஆணுக்கு சரிநிக சமத்துவம் தர வேண்டும். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு அநீதி என்று நினைப்பவரின் எண்ணத்தை ஒழித்து விட வேண்டும். மற்றும் வரதட்சணை கொடுமை இன்னும் ஒழியவில்லை. பல பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், சிலர் உயிரிழக்கப்படுகிறார்கள். அதற்கான தீர்வு சட்டம் போதாது, மனநிலை மாற்றம் அவசியம். பள்ளி கல்லூரிகளில் ஆண் பெண் சமத்துவ கல்விகளை கட்டாயப்படுத்த வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் சுயநிலை அடைய அரசு ஆதரவு தர வேண்டும். அதே போல் மூத்த குடிமக்கள் தனிமை, பொருளாதார சுரண்டல், மருத்துவ வளர்ச்சியும் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கான தீர்வு மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தினை மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் ஆதரவும் பொறுப்பும் மரியாதையும் வழங்க வேண்டும். இது மட்டுமல்ல, அதே போல் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அரசு பல திட்டங்களை அறிவிக்கிறது. ஆனால் அது உண்மையில் தேவைப்படுவோருக்கு செல்வதில்லை. மாறாக முன்னேறியவர்கள் அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி முன்னேறுகிறார்களே ஒழிய பின்னேறியவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே சமூக சலுகைகள் உண்மையான பாதிப்பாளர்களுக்கு செல்ல வேண்டும். வாழ்க்கை நிலை ஆய்வு நடத்தி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து சமூக சலுகைகள் பெறுவதை கட்டுப்படுத்த வேண்டும். பின்தங்கியவர்கள், கிராமப்புற மக்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கி அரசு திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். மொழி என்பது மனிதனின் அடிப்படை உரிமை. இன்று மொழியின் அடிப்படையில் மதிப்பீடு நடக்கிறது. இது மொழி பாகுபாடு மட்டுமல்ல, உரிமை மீறலாகும். பலர் தன் தாய்மொழியில் பேசுவதே தயங்குகிறார்கள். ஆகையினால் இதற்கு தீர்வாக எல்லா மொழியும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். கல்வி, வேலை, ஊடகங்களில் அவமதிப்பில்லாமல் மொழிக்கு சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாட்டில் உள்ள சிறுபான்மையின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். வாரிசு சிபாரிசு மூலம் திறமையுள்ளவர்களின் உரிமைகளை பறிப்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஒரு நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும். செல்வந்தனுக்கு நல்ல மரியாதை, ஏழைக்கு இல்லையா சுயமரியாதை? ஏழை என்றால் ஏளனம் ஏற்பட்டு விடுகிறது. உழைக்கும் உழைப்பாளியின் உழைப்பை உறிஞ்சும் முதலாளிகள் இருக்கும் வரை என்று இந்நாடு முன்னேறும். ஆகவே அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். வளர்ந்தவர்கள் வளராதவர்களை வளர்த்து விட வேண்டும். வாழ வழிவகை செய்ய வேண்டும். இறுதியாக வளர்ச்சி மனிதனுக்காக இருக்க வேண்டும், மனதின் வளர்ச்சிக்காக அல்ல. மனித உரிமைகளை காப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, என் கடமை, உன் கடமை, நம்முடைய மனித கடமை. பயன்படுத்தமைக்கு நன்றி.